அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் காலையில விஜயை பற்றி ஏதோ அநாகரிகமான அவதூறு விமர்சனம் செய்ததாகவும், அதுக்காக உடனடியாக நடிகர் விஜயுடைய ஊதுகுழல் ஆதவ் அர்ஜுனா நிர்மலை தாண்டி நம்மளுடைய முன்னாள் தலைவர் பழைய பாஜகக்காரர் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக விஜய்க்கு ஒரு ரைட்டர் நாஞ்சில் சம்பத் இடத்திலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அரசியல் அவதூறுகள் அநாகரிகமான விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவதூறாக அநாகரிகமாக பேசினால் அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் காலையில் பேசிய போது அந்த மேடையில கூட மாநிலத்துடைய பொருளாளர் SR சேகர் போன்ற மூத்த தலைவர்கள் தான் இருந்திருக்காங்க. அவர் சொன்ன விஷயத்தை மிக தெளிவாக தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்ம கிட்டேந்து போன சில நண்பர்கள், வீரர்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர் சொன்ன தகவல் ஒரு சிறிய கதை மூலமாக சட்டமன்றத்திலே அப்பாவை காணும் என்று ஒரு குழந்தை தேடுவது போல கதையை சொல்லி அப்பா எங்கே என்று தமிழகத்துடைய முதல்வர் கேட்கிறார். அப்பாவை காணும் என்றால் நீங்கள் அம்மாவிடம் தானே கேட்கணுங்கிறது நியாயம். அப்பாவை காணும் பக்கத்து வீட்டில் போய் கேளுன்னு சொல்லியிருந்தாதான் தப்பு. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இவ்வளவு அநாகரிகமாக முதல் முறையாக சட்டமன்றத்தில் அமர்ந்திருப்பவர் அநாகரிகமான ஒரு பேச்சுக்களை பேசும்போது அமைதியாக இருந்த அண்ணாமலை அவர்கள், ஒரு சபாநாயகர் அவர்கள் எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவ பைபிளோடு போய் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமர்ந்துகிட்டு ஒரு மத பிரசங்கங்கள் மாதிரி செய்து கொண்டிருக்கக்கூடிய சபாநாயகரை கேள்வி கேட்காத அண்ணாமலை அவர்கள், அந்த இடத்துல மரிய வில்சன் என்பவர் எனக்கு தமிழை விட என்னுடைய மதம் தான் ரொம்ப பெருசுன்னு பகீங்கரமாக பேசுகிறார். அவரை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்காத இந்த அண்ணாமலை அவர்கள் நேத்து கூட, நீங்க ரொம்ப தூரம் தாண்டி கூட கேட்க வேண்டாம், கோயம்புத்தூர் கல்லூரியில போதைப் பொருளுக்காக காட்டி கொடுத்ததுக்காக என்னுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் தாயும் தந்தையும் ரோட்ல நின்று கண்ணீர் விடுறாங்க. அந்த தாயுடைய அபலத்துக்காக நீங்க ஒரு சிறிய விஷயத்தை கூட அந்த கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கூட பேச வேண்டாம். எது நியாயமான விஷயங்களே அதை குறித்து நீங்க கருத்து தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா போதை இல்லாத தமிழகம் என்று நீங்கள் தமிழகம் முழுவதும் நீங்க தான் பேசிக்கிட்டு வரீங்க. அப்ப தமிழகம் முழுவதும் நீங்கள் இவ்வளவு பெரிய பிரச்சார கூட்டங்களை நடத்தக்கூடிய நீங்கள் அது குறித்தெல்லாம் பேசாமல் நயினார் நாகேந்திரனுக்காகவே காத்திருந்தது போல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதன் மூலமாக நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிம்பிள்ல இல்ல அப்படின்னு காட்ட யாருக்காக விரும்புகிறீர்கள் என்று தெரியல. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்திலே நீங்களும் கூட எவ்வளவு அநாகரிகமான அரசியல் பதிவுகள் எல்லாம் பேசி இருக்கிறீர்கள் என்பதை நாமளும் நினைச்சு பார்க்கணும். இதே செந்தில் பாலாஜியை பற்றி பேசியதாக இருக்கலாம், இதே இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜயை பற்றி பேசியதாக இருக்கலாம். எப்போதெல்லாம் நீங்கள் பேசிய போது கூட உங்களுடைய கோப்பா சேவாக நாங்களெல்லாம் கூட அன்னைக்கு உங்களுக்காக சப்பு கட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் என்ற காரணம் மட்டும்தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நயினார் நாகேந்திரன் ஐயா பேசி முடிப்பதற்கு முன்னாலேயே நீங்க லெட்டர் பேட்ல எழுதி வச்சிருக்க மாதிரி பாலிமர் டிவி உடனே டெலிகாஸ்ட் பண்ணி பாலிமர் டிவி ஒரு விஷயத்தை தவறுதலாக பரப்புகிறார்கள். பரப்புன அடுத்த செகண்டே நீங்க லெட்டர் பேட் எடுத்து வச்சு அனுப்புறீங்க. அது எந்த விதத்துல சரியாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியல. அநாகரிகத்தை பற்றி எங்களுடைய மாநில தலைவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நாகரிகமான அரசியல் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு வார்த்தையில நிச்சயமாக அநாகரிகமான அரசியல் எங்களுடைய தலைவர் பேசியிருந்தால் அவர் நீண்டகால அரசியல் இருந்தவர். ஒரு வார்த்தை கூட கோபத்தில் கூட பேச மாட்டார். அவரை பத்தி யதார்த்தத்தை நான் சொல்றேன். அவர் எந்த இடத்துலயுமே போய் ஒருத்தவங்க அநாகரிகமா பேசணுங்கிற கற்பனையில அதனால நமக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்கும், இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம ஒரு பெரிய ஆளா காட்டிக்கலாம் அப்படி என்கிறக்கூடிய ஒரு அநாகரிக அரசியலை முதலில் தேர்வு செய்தவர் இதுவரைக்கும் நயினார் நாகேந்திரன் கிடையாது. தயவு செய்து ஒருவேளை இந்த அநாகரிக அரசியல் பேசிய உடனே அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல நீங்க உடனே பதில் கொடுக்குறீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அது போய் சேரல, நிர்மலுக்கு போய் சேரல, புஷி ஆனந்துக்கு போய் சேரல. தமிழ்நாட்டுக்கே தெரியாத விஷயத்த உடனே நயினார் பேசணும் நீங்க ரிப்பீட் பண்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இவ்வளவு வேகமாக நீங்க இருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளையும் எதிர்த்தா நாம ஒரு தமிழ்நாட்டில் ஆதரிக்கப்படுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்க கணக்கு கண்டிப்பா தப்பு கணக்கா தான் போகும். அது நீங்கள் உறுதியாக நாங்கள் அரசியல் சொல்றோம். நீங்கள் எந்த கணக்கு போட்டாலும் அது தப்பு கணக்காக தான் போடும். இந்து என்று வரும்போது வீட்டுக்குள் மூடி வச்சுட்டு வாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் கிறிஸ்டின் என்று ஒரு சட்டசபையை பேசும்போது அன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல. இந்த அரசியலை வெகு காலமாக தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பதில் சொல்வதன் மூலமாக நீங்க பாஜக முழுமையாக வெளியே வந்துட்டீங்கன்னு யாருக்கு நிரூபிக்க கடந்து போராடுறீங்கன்னு தெரியல. ஒருவேளை ராகுல் காந்தி கிட்ட நிரூபிக்க போராடுறீங்களா, இல்ல சகோதரர் விஜய் கிட்ட, முதலமைச்சர் விஜய் கிட்ட போராடுறீங்களா, இல்ல உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட போராடுறீங்களாங்கிற எந்த விஷயமும் எங்களுக்கு புரியல. உங்களுடைய சுயநல அரசியலில் தவறுதலான ஒன்றை நீங்கள் பேசுவீர்களானால் எல்லா இடங்களிலும் பதில் கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய நீங்கள் வார்த்தை விளையாட்டு விளையாண்டாலும் அதற்கு எதிர்த்து விளையாட எங்களுக்கும் தெரியும்.
தமிழக மக்கள் உங்கள் நம்பியதற்கு ஒரே ஒரு காரணம், நரேந்திர மோடி என்கிற பெயரை எடுத்து செல்வதற்கு ஒரு சேவகனை, ஒரு தலைவன் தேவைன்னு தமிழ்நாட்டில் நினைச்சாங்க. அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க, அதனால உங்களை கொண்டாடினாங்க. தனிப்பட்ட அண்ணாமலை என்பது 0 என்பதை எதிர்காலத்தில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. களத்திலே நாம் சந்திக்கலாம்.